ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அதிகாலையில் தேவனோடு நாம் வேதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் தியானத்தின் வசனம் மத்தேயு 15வது அதிகாரம் 13வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இங்கே என்ன நடக்கிறது என்றால், எருசலேமிலிருந்து இறங்கி வருகிறார்கள். அவரும் அவர் சீஷர்களும் வருகிறார்கள். ஒரு இடத்துல சாப்பிடும்படியாக உட்காருகிறார்கள். அப்படி உட்காரும் பொழுது கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே என்று பரிசேயர்களும் வேதபாரகர்களும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இப்படி வைக்கும்போது அவர் திரும்பவும் அவர்களை பார்த்து சொல்கிறார், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் நீங்களோ அதை ஒரு காணிக்கையாக கொடுத்து நீங்க வச்சுங்க அப்படின்னு செய்றீங்க. இதுதான் பெரிய பாரம்பரிய சீர்குலைக்கிற காரியமே தவிர அவங்க செய்யற காரியம் ஒன்றும் தவறான காரியம் அல்ல. வாய்க்குள் போகிறது தான் தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள் இருந்து வெளியே வருது தான் தீட்டுப்படுத்தும். ஏனென்றால் இருதயத்துல இருக்கிற கெட்ட சிந்தனைகளும் கெட்ட எண்ணங்களும் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும், மற்றவங்களை தீட்டுப்படுத்தும், அதாவது காயப்படுத்தும். இப்படி எல்லாம் அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாய்க்குள் போகிறது எதுவும் தீட்டுப்படுத்தாது என்பதை அங்க வெளிப்படுத்துகிறார். இப்படி சொல்லும் பொழுது அந்த பரிசேயர்கள் இடர்கள் அடைந்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கிருந்து விலகி செல்கிறார்கள். அப்போ அவங்களை விட்டுருங்க, அவர்கள் குருடர்களுக்கு வழி காட்டுகிற குருடர்களா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வார்த்தை சொல்லுகிறார். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அப்போ அவர் நடுகிற நாற்று தான், அதாவது அவர் நடுகிற நெற்பயிர் தான் நீடித்து வாழ முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும். அதாவது அவர் தேர்வு செய்கிற ஆள்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 25வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானதுடன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவே என் பிதாவின் சித்தத்தின்படி தான் நான் செய்ய வந்தேனே தவிர என்னுடைய சுய சித்தத்தின்படி நான் செய்ய வரல. பிதாவின் ஆசீர்வாதம் நமக்கு தேவை. பிதா நம்மை தேர்வு செய்ய வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களா என்று. பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் என்றால் எப்படி என்றால், வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4:24 சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளு. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக அவருடைய அந்த மனுஷனை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். ஒரு புதிய மனுஷனை, பழைய மனிதனை களைந்து போட்டு, பாவங்களை களைந்து போட்டு, நம்முடைய துன்மார்க்கங்களை களைந்து போட்டு ஒரு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஞானஸ்தானம் பெறும் பொழுதுதான் நம்ம ஒரு புதிய மனுஷனாய் மாற முடியும். அப்படி புதிய மனுஷனாய் மாறும்போது, ஞானஸ்தானம் பெறும்போதே அந்த ஜீவ புஸ்தகத்துல, அதாவது பிதாவின் இடத்துல இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல நம் பேர் எழுதப்படும். அது எழுதப்பட்டால் மாத்திரம் பத்தாது, நம் வாழ்கிற நாள் வரைக்கும், அதாவது மரணம் அடைகிற வரைக்கும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் தாழ்மையிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் நற்குணத்திலும் சமாதானத்திலும் நீடிய பொறுமையிலும் எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ என்ன, அப்படி அவர் எடுத்திருக்கிற எல்லா காரியங்களும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் ஒரு முன்மாதிரியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்தார், அவரை பின்தொடரும்படியாக. அதைத்தான் தைரியமாக சொல்றான் பவுல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அது யாராச்சும் நம்ம சொல்ல முடியுமா? பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று. அது அப்போ அவ்வளவு பரிசுத்தமும் உண்மையும் அன்பும் அவன்கிட்ட இருந்தது. அதுக்கு முன்னாடி அவன் இருந்தது வேற. பழைய மனுஷனா இருக்கும்போது கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினவர், ஒரு கொடூரமான ஒரு மனுஷனா இருந்தவன் அப்படியே தேவனுடைய சாயலாக மாறி இருக்கான். இதுதான் தேவனால் அவன் நடுகிற நாற்று, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவால், அதாவது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ
அதே மாதிரி இருக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, பசி இருக்கும்போது போஜனம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாத இருக்கும் போது வஸ்திரத்தை கொடுக்கணும், வியாதிகள் இருக்கிறவர்களிடத்து போய் உதவி செய்யணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிந்தார். அதே குணம் நம்ம இடத்துல இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய இருக்கிற சிந்தை உங்களில் இருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக வாழ்வதற்காக தான் இங்க வந்தார். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கும் பொழுதுதான் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், நம்மை நடுவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். அவர் ஆசீர்வதிக்கும் போதுதான் நாம் நடப்பட்ட நாட்டாய் இருக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். புதிய மனுஷனாய் மாறுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.